Hi friends, welcome to Ramaவின் சமையல். நான் வந்து எங்கள் ஃபேமிலியோட ரூட் 66ல் டெக்ஸஸ் ஆமரிலோலேருந்து ஓக்லஹாமாக்கு நார்மன் ஓக்லஹாமா வரும்போது ரெக்கார்ட் பண்ணினேன் கொஞ்சம் ரோட் ட்ரிப்பை. அதில் எதுவும் என்னால் போயிட்டு மியூசியம், அதுக்கப்புறமா வந்து நேட்டிவ் அமெரிக்கன் ஷாப்ஸ், இங்கெல்லாம் எதுவும் பெருசாக என்னால் போய் பெர்மிஷன் வாங்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் இந்த ஹிஸ்டாரிக் ரூட்டில் போனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன ஸ்ட்ரிப் போனாலும் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் நான் வந்து அந்த ரோட் ட்ரிப்பில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹைவேல பார்த்ததையெல்லாம் நான் உங்களுக்கு கேட்ச் பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் போடுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரூட்டு. அந்த காலத்தில் வந்து சிகாகோ தான் வந்து மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அந்த இடத்துல போர்ட் இருந்தது. அந்த போர்ட்லேருந்து கலிஃபோர்னியா ஸ்ட்ரெச் வரைக்கும் அந்த காலத்தில் பெருசாக இங்கே யூஎஸ்லேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ரொம்ப கிடையாது. அதுக்காக தான் இந்த ரூட் 66 போட்டாங்க. அது வந்து ஒரு 200 மைல்ஸுக்கு டிஸ்டன்ஸை சேவ் பண்ணியிருக்கு. அது வந்து சிகாகோவில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா மிசோரி, கான்சஸ், ஓக்லஹாமா, டெக்ஸஸ், இப்படி நியூ மெக்சிகோ, ஆரிசோனா, அப்படி ஃபுல்லாக போய் கலிஃபோர்னியாவில் வந்து லாஸ் ஏஞ்சலஸில் எண்ட் ஆகுது இந்த ரூட்டு. அது மொத்தம் வந்து 2448 மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1926 கட்டியிருக்காங்க. அப்போ வந்து மோட்டரிஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததா இந்த ரூட்டு. இன்றைக்கும் அதனால தான் மோட்டர் சைக்கிளில் போகிறவங்கெல்லாம் அந்த ரூட் 66 போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அங்கே ரைட் பண்ணணும் ஒரு தடவையாது. ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாடர்னாக மாறிச்சு. நிறைய வந்து இது பண்ணாங்க, இன்டர்ஸ்டேட்ஸ் கட்டினாங்க, ஹைவேஸ் கட்டினாங்க. அது மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் இந்த ஹிஸ்டாரிக் ரூட்டை ப்ரிசர்வ் பண்ணோன்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து கொஞ்சம் கலராடோ சைட்லலாம் வந்து அந்த சீனிக் ரூட்லாம் கொஞ்சம் அப்படியே இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து அது இன்டர்ஸ்டேட் 40 மாறி போயிடுச்சு. நாங்கள் கிளம்பி வரும்போது நாங்கள் டெக்ஸஸில் டாப்பில் பேனாண்டில் ஆமரிலோ அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் நார்மன் வரைக்கும் வந்தோம். அப்படி வரும்போது அந்த இடத்துல வழியில் வந்து நாங்கள் பார்த்தது வந்து சான்சி, புஷ்லேண்ட், வேகா, இது மாதிரி சிட்டிங் எல்லாம் பாஸ் பண்ணி வந்தோம். அதில் வேகா வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டவுனு. ஆமரிலோ வந்து நல்ல டெவலப்டு சிட்டி. அந்த வேகா வந்து இப்போதைக்கு அதெல்லாம் வந்து ஒரு காமான ஒரு சிட்டியாக தான் இருக்குது அந்த இடத்துல. அந்த காலத்தில் வந்து அது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ரூட்ஸாக இருந்திருக்கு. அந்த வேகா வந்து ரொம்ப சன்னியான ஒன் ஆஃப் த 7 சன்னியஸ்ட் பிளேசஸில் ஒன்று யூஎஸில் அப்படின்றாங்க. அங்கே ரொம்ப வெயில் நிறைய இருக்குமா. அதுக்கப்புறமா வந்து இது வந்து வெதர்ஃபர்ட் பக்கம் வந்தோம். அங்கே வந்து நிறைய மியூசியம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஹைட்ரோ கார்னிகின்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு வச்சிட்டா ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒன்று, அது இருக்குது அந்த இடத்துல. அப்புறம் வழியெல்லாம் நிறைய விண்மில்ஸ் பார்த்தேன். இங்கே டெக்ஸஸில் நிறைய ஜென்ரலாகவே நிறைய விண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. விண்டியாக இருக்கிற இடங்களில் நிறைய விண்ட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓக்லஹாமாலேயும் அதில் வந்து வெதர்ஃபர்டில் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பேனாண்டில் டெக்ஸஸ்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய விண்மில்ஸு பார்க்க அழகழகாக இருக்கும். அதில் நிறைய அந்த விண்டெல்லாம் வந்து விண்ட் எனர்ஜியெல்லாம் வீணாக்காமல் அப்படியே கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை
அப்புறம் ஓக்லஹாமா, அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம்லேயே தாண்டி ஓக்லஹாமா வந்துட்டோம். ஓக்லஹாமா டவுன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது, சிட்டிஸ்லாம். அதில் வந்து எல்ரினோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒன் நாங்கள் பாஸ் பண்ணும்போது அது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸர் லீ ரீனோ அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய ஞாபகமாக அந்த சிட்டிக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐம் சாரி, என்னால் வந்து எதுவும் மியூசியம்ஸ் எல்லாம் போயிட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல. என்னால் முடியும் போது நான் நிச்சயம் ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. வர வழியில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நாங்கள் பார்த்தோம் செரோக்கி ட்ரேடிங் போஸ்ட்டு. அங்கே வந்து அது வந்து கேலுமெட் ஓக்லஹாமா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. கேலுமெட் அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்குது ஓக்லஹாமாவில். அங்கே வந்து அவங்களுடைய அந்த அழகழகான இந்தியாவிலலாம் பார்த்துருப்பீங்க விதவிதமாக பாட்ரிஸ் பண்ணுறது, அதே மாதிரி இவங்களும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் நிறைய அழகழகாக பாட்ரிலாம் பண்ணுவாங்க, நிறைய கைவேலைகள் செய்வாங்க. அவங்களதெல்லாம் கூட அந்த ஸ்ட்ரா ஹேட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபெதரில் பண்ணுறது, இந்த ஃபரில் பண்ணுறது, லெதரில் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அழகழகாக இருக்கும். அந்த கைவேலைங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த நைஃப் வந்து அழகழகாக ஹேண்டில்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த ஃபெதர் வச்ச மாதிரி அந்த ஜாக்கெட்ஸ், அந்த ஹேட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய பீட் ஒர்க்கெல்லாம் இருக்கும். அப்புறம் ஓலையில் பேஸ்கெட்டு, பிளேட்ஸு, இது மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப அழகழகாக இருக்குது. பட் என்னால் பெர்மிஷன் வாங்கி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். என்னால் முடியும் போது நான் நிச்சயமாக இது செய்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த கேலுமெட்டில் தான் வந்து வெளியில் அவங்களுடைய அந்த ஓல்டு ஸ்டைல் ஹோம் மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து அது கிளாஸில் டெபிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக ப்ளேஸ் பண்ணி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் பிக்சர் எடுத்தேன். ஐ ஹோப் என்னால் அது போட முடியும்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்து வெளியே வந்து அவங்க அந்த பஃபலோவில் வந்து அவங்களுடைய இனத்தோட ட்ரைபல் இனத்தோட சிம்பிள் கூட வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல வந்து அந்த ட்ரேடிங் போஸ்ட்டு, அது பக்கத்துலேயே வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்குது. அந்த ஹைவேயில் போனால் அது நிச்சயம் எல்லாருடைய கண்ணையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து கிளின்டன் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து செரோக்கி ட்ரேடிங் போஸ்ட்டு, அதே செரோக்கி இண்டியன்ஸு அவங்களது வந்து பூட் அவுட்லெட்டு, ஒரு நீங்கள் நம்பணும் 5000 பூட்ஸு விற்கிறாங்க, விதவிதமான பூட்ஸு. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் போய் பார்க்கலாம். ஆனால் ஸோ அப்புறமா இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வரும்போது ஃபைனலாக நாங்கள் வந்து நார்மனுக்கு வந்துட்டோம். நார்மனுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த பிரிட்ஜ் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆனால் நைட் டைமில் என்னால் பெருசாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. எதுவும் பிளான்டாக வரலை. நாங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக ஜஸ்ட்டு வரும்போது கையில் இருந்த கேமராவை எடுத்து நான் ஹைவேயில் வரதை வந்து ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் வந்து அந்த டார்க்னஸில் என்னால் பெருசாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் ஜஸ்ட் அந்த பிக்சர் கிடச்சிது, அது போட்டிருக்கேன். அங்கே வந்து ஓக்லஹாமா வந்து ஸ்டேட் பேர்டு வந்து ஃப்ளை கேச்சர் பேர்ட் அப்படின்ற ஒரு பேர்டு, சிசர் டெயில் பேர்டுன்னு சொல்லுவாங்க. அதோடைய டெயில் பார்க்கறதுக்கு சிசருடைய 2 பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவங்க அந்த இடத்துல அந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜு வந்து 380 ஃபீட் லாங் அப்படின்றாங்க, பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜு. அதில் வந்து 197 ஃபீட்டு டால் ஸ்கல்ப்சர். அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நைட்டில் லைட் பண்ணியிருக்கும் போது. அது வந்து ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன்ஸு, இப்போ வந்து கேன்சர் ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேரியஸ் ஹெல்த் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அவங்கெல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்க அப்சர்வ் பண்ணுற நாளில் முதல்லையே சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உரிய கலரை வந்து அந்த பிரிட்ஜில் எரிய விடுவாங்களாம். அதோடைய ஸ்பெஷாலிட்டியாக தான் ஓக்லஹாமா சிட்டி ஸ்டேட்டோட ஸ்பெஷாலிட்டி. அந்த பிரிட்ஜும் ரொம்ப அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. அதை பாஸ் பண்ணி தான் நார்மன் சிட்டிக்குள்ளே போவோம். ஹைவேயில் போகும்போது டெக்ஸஸ்லேருந்து அந்த மூர் ஓக்லஹாமா தாண்டி நார்மனுக்குள்ளே போவோம். அது மாதிரி போகும்போது அந்த பிரிட்ஜை பாஸ் பண்ணினோம். அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப்
எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த ட்ரிப்பு பார்க்குறதுக்கு. ஹைவே, பிளெயின் லேண்ட்ஸு, அப்புறம் நடுவில் வந்து அந்த கவுஸு, பஃப்லோஸு, புல்ஸு இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரு குட்டி லேக்கு, பாண்டு, அப்புறமா அந்த விண்மில்லு, அந்த வந்து ரூட் 66 இது எல்லாமே மனசுக்கு பிடிச்சிருந்தது. இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ என்ஜாய் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவ் மீ அ தம்ஸ் அப், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், and follow me in Facebook and Instagram. Thank you.